பத்மா மா பத்மா சீக்கிரம் வா. என்னம்மா? ரகு வந்துட்டான், ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சரிம்மா. ரகு பாப்பா. ரகு எப்படி இருக்கு ரகு? நல்லா இருக்கேம்மா, வாங்க. உனக்கு என்னாச்சு ஏதோ சொன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். ஜானகி வா, வந்து ஆரத்தி எடு. குள்ளாங்க. மச்சான், திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆனதும் நாங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் மச்சான். வீடே ரொம்ப களை இழந்து போச்சு. இது எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்த ஆபத்து விலகி போயிருச்சுனே. நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற யாரோ தான் மச்சான் இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. அண்ணா, உங்களுக்கு அந்த கடவுளோட துணை எப்பவுமே இருக்குண்ணே. உங்களை யாராலையும் எப்பவும் எதுவும் செய்ய முடியாதுண்ணே. ரகுராமா, நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு கண்ணு பட்டிருக்கியா? அதான் இப்படி கெடுதலா நடந்துகிட்டு இருக்கு. சம்மந்தி, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சம்மந்தி. இவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து ரகுராமா பழிச்சு வந்திருக்கான். கொஞ்ச நாளாவே இந்த குடும்பம் என்னென்ன கஷ்டத்தை பார்க்க கூடாதோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அத்த, அதெல்லாம் எதுவும் தானா நடக்கல. கூடவே இருக்கிற ஒருத்தவங்க பேரால நடக்குது. ஆமாண்டி, உன்ன மாதிரி கூடவே சில பேர் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்னத்த என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ யார மனசுல வச்சு சொல்றேன்னு எனக்கு தெரியும். என்ற பேத்திக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இத பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது குறுக்க பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. சுமாரு சம்பந்தியம்மா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வருவோம். குலதெய்வம் கோயிலுக்கா? ஆமாப்பா, போன வருஷமே நீங்க யாரும் வரல. சரியா செய்யாம விட்டுட்டோம். குலதெய்வத்தோட கோபத்துக்கு மட்டும் நாம் ஆளாயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ரகு, அவங்க சொல்றது எனக்கு சரின்னு தான்ப்பா படுது. வருஷா வருஷம் நம்ம செஞ்சுட்டு தான்ப்பா இருந்தோம். இந்த வருஷம் தான் நம்ம செய்யாம விட்டுட்டோம். நாம போய் பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா. ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. குடும்பத்திலயும் நல்லது நடக்குங்க. சரி அத்தை, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். இது போதும்பா, மத்த எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு. எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிடுறேன். நாளைக்கு காப்பு கட்டுவாங்க. நம்ம எல்லாரும் நாளைக்கே கிளம்பி போயிடுவோம். சரிம்மா, அப்ப காலையிலேயே எல்லாரும் கிளம்பிடலாம். நான் வேணா பெரிய மாமாவை போன் பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லவா? வேணாண்டா கண்ணு, அதெல்லாம் நாளைக்கு போய் நான் பேசிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாட்டி என்னங்க? என்னங்க? ரகு, பொள்ளாச்சியில இருக்கிற மணிமாறன் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனது எனக்கு மறந்தே போயிடுச்சுப்பா. ஐயோ ஆமா, எனக்கும் இப்பதான் அத்த ஞாபகம் வருது. சித்தப்பாவோட பொண்ணுக்கு நாளைக்கு தானே வளகாப்பு வச்சிருக்காங்க. நம்ம வீட்ல இருந்து யாரும் போகாம இருக்க முடியாதுமா. ஆமாப்பா, கண்டிப்பா போகணும். ஆனா
குலதெய்வம் கோயிலுக்கு வேற நாளைக்கு போகணுமே. ஆனா விசேஷத்துக்கு போகாம இருந்தா தப்பாயிடுமா? நம்ம வீட்டு எல்லா விசேஷத்துக்கும் அவங்க வந்திருக்காங்க. நான் போய் தான் ஆகணுமா? இல்லங்க, குலதெய்வ கோயிலுக்கு நீங்க இல்லாம எப்படி போய் வேண்டுதல் பண்ண முடியும்? நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். ஜானகி, வளகாப்புக்கும் கண்டிப்பா போய் தானே ஆகணும். அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் நம்மளால போக முடியல. எதுக்கும் போகலன்னா அப்புறம் நம்ம குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டது எதுக்கும் அவங்க வராம போயிடுவாங்க. அப்ப நான் வேணா வளகாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்களே. நீ இல்லாம எப்படி கோயிலுக்கு போறது? நான் வரலன்னா என்ன அத்தை? நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் பாத்துக்கங்க. நான் போய் அந்த விசேஷத்துல கலந்துக்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் போயிட்டு வந்துடுறேங்க. நீ தனியா எப்படி அவ்வளவு தூரம்? பொள்ளாச்சி வரைக்கும் தானேங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வளைகாப்புக்கு போய் அந்த பொண்ணை வாழ்த்துனா நம்ம வீட்லயும் நாளைக்கு நல்லது நடக்கும்ல. நம்ம வீட்லயும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம வீட்டுக்கும் வாரிசு வரணும் இல்லையா? அது சீக்கிரம் நடக்கும். நாம அந்த விசேஷத்துக்கு போனாதான் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வந்து வாழ்த்துவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்க. சரிம்மா, ரகுவே சொல்லிட்டான், நீ போயிட்டு வா. சரியா? ஆமா, கிஃப்ட் ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? புரியுதுங்க. ஒரு நிமிஷம் அத்தை. என்ன வாங்கி வச்சிருக்கான்னு தெரியலையே.